Hello viewers, thank you for watching 64 Interiors and James Kingdom and Saleh Kattirakale and 64 Galleria. ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க, ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிட்டிகான்ஸில் வந்து நம்ம வந்து கிச்சன் ரெனோவேஷன் ஒன்று புக் ஆகி ஒர்க்கு நேற்று ஆரம்பித்தோம். அதோட டீட்டெயில் வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எடுத்து போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அதுக்கு வந்து மேட்சிங் டைல் பார்க்குறதுக்காக வந்து நம்ம ஜூரி டைல்ஸ் அவுட்லெட்டுக்கு வந்திருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து புது புது கலெக்ஷன்லாம் வந்துருந்தது. சரி, அதையும் ஆட் பண்ணி நம்ம வீலாகில் எடுத்து போட்டால் கஸ்டமர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்து போடுறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் பக்கத்தில் இருக்குது. கூட இது வந்து ஊரை பார்க்குற சிக்னல் பக்கத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டைல்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. வெட்டிஃபைட் டைல்ஸ் இதுமாதிரி நிறைய டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க அந்த டைலோட இது சிமிலராக கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டைல் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஸோ வந்து இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் கன்ஃபார்மாக என்ன ஏதுன்றது கொஞ்சம் இது இருக்குது அப்படின்றதால டைல் வச்சு தான் மேட்ச் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம எப்படி என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக டைல்ஸ் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புது புது மாதிரி வாஷ் பேஷின் சின்ன சின்ன ஐட்டம் புதுசாக வாஷ் பேஷின் ஐட்டம்லாம் வந்துருந்தது. ஸோ ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டில் உள்ள இது வீடியோலாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுற கஸ்டமருக்கு, அந்த ஊரை பக்கத்தில் இருக்கிற கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த கவரேஜ் பண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா செராமிக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ண வாஷ் பேஷன்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா இது பிடிக்கும். அந்த மாதிரி செராமிக்கு பீங்கான் அது மாதிரி இதுலெலாம் வந்து நிறையா வந்து புது அரைவெல்லாம் வந்திருக்கு. இது நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி இல்லை. இது வந்து செராமிக் கோட்டிங் வந்து நல்லா இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது பழைய பீங்கான் தட்டு மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் வந்து ரஃபாக வெளியில் இது பண்ணிவிட்டு உள்ளே மட்டும் ஸ்மூத்தன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பீங்கான் தட்டு மாதிரி இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண இந்த வாஷ் பேஷின்னு. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா கிளாசெட்டு அந்த மாதிரி வந்து இந்தியன் இது எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து ஹேண்ட்லிங் இது வந்து செல்ஃபாக வந்து கீழேருந்து இது பண்ணுற மாதிரி வாஷ் பேஷின் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து புது அறைகள்னு நினைக்கிறேன், அதனால் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா 4x2 வெட்டிஃபைட் டைல்ஸு, டபுள் சார்ஜ் டைல்ஸ் எல்லாமே வந்து நல்ல கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதுதான் வந்து கீழேருந்து பார்த்திங்கனாலே இந்த டிஸ்பிளே தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஷவர் க்ளோசரு இது எல்லாமே இந்த அவுட்லெட்டில் அவைலபிளாக இருக்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் டைல்ஸ் வந்து 4x2 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம கஸ்டமர்ஸ் யார் இருந்தாலும் வந்து பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து புது இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதோட இது தான் இந்த பங்களிப்பு தான் இந்த வீடியோலேயே எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம போகும்போது ஒரு இடத்துல என்னென்ன கிடைக்குது, என்ன எப்படி நல்லா இருக்குது, என்னென்ன புதுசான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும்தான் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு லேர்னிங் தான். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து புதுசாக அப்டேட்டட் திங்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இந்த ப்ராஜெக்ட்லையும் அடுத்த ப்ராஜெக்ட்டில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அள்ளி வெளியில் போட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து அந்த இடத்துல வால் பில்ட் பண்ணி கேட்டாங்க. இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னதால் அதுக்கு மேலே வந்து இருக்கிற வந்து கிரானைட்டு இந்த மார்பிள் என்ன இருக்குதோ அந்த பீஸை வச்சு அதோட மேட்ச் பண்ண சொன்னாங்க. பட் ஆனால் இது வேரியண்ட் ஆகுது. ஆல்ரெடி இருக்கிற லெவலை விட இது ஒரு இன்ச் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அது ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வால் லெவலுக்கு எடுத்து இது பண்ண சொல்லியிருக்கோம். எதனால் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற இதில் வந்து நம்ம என்ன தான் பூசு வேலை பண்ணாலும் திரும்ப வந்து விண்டோ ஒரு யூபிவிசி விண்டோவோ இல்லை வேறு ஏதோ ஸ்க்ரூ பண்ணும்போது அது உடஞ்சி அது கீழே விட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது ப்ரெஃபர் பண்ணல கஸ்டமருக்கு. அதனால் சொன்னோம், அவரும் கஸ்டமர் ஓகே ஈவனாகவே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதால் அதுமாதிரி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நான் வந்து சிமெண்ட் போட்டு மூட சொல்லிட்டாங்க. சிமெண்ட் போட்டு கவர் பண்ணணும். ஸோ அதுக்காக டைல்ஸ்லாம் வந்து நம்ம மேட்ச் பண்ணி டைல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரவிந்த் ஈஸ்வரில் வந்து செட் ஆச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் டைல்ஸை மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததில் இந்த பீஸ் இது டபுள் சார்ஜ். இது 2x2 டைலு. இந்த அரவிந்த் ஈஸ்வரில் வந்து இது குடோஞ்சேரியில் இருக்குது. இந்த அரவிந்த் ஈஸ்வரில் போய் பார்த்ததில் இந்த டைல் வந்து மேட்ச் ஆச்சு, சிமிலராக இருந்தது. கஸ்டமர்கிட்ட அப்ரூவல் வாங்கி ஓகே அப்படின்னு கஸ்டமர் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா மேட்சிங் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தா தான் அது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்டையுமே ஸ்பெஷலாக சொல்லி தான் டைம் வாங்கி எடுத்தோம். அதுக்கு உண்டான மண், இந்த சிமெண்ட் எல்லாமே கீழே இருக்குது.
இந்த ஒர்க்கை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும். இன்றைக்கி பை ஈவினிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த வீலாக்லேயே உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது என்ன இதுன்றது உங்களுக்கு வந்து இந்த எண்ட் ஆஃப் தி டே வந்து இந்த வீலாகில் வந்துடும். ஸோ அதனால் வந்து கிச்சன் ரெனோவேஷன் பண்ணணும், இந்த மாதிரி டைல்ஸில் வந்து கிச்சன் ரெனோவேஷன் பண்ணணும், சின்ன கிச்சனாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் ஃபார் பண்ணுங்கள். யாருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கிரிட்டிகான்ஸ் வந்து ஊரப்பாக்கத்தில் பண்ணியிருக்கோம், காரணி புதுச்சேரி மெயின் ரோட்டில் கிரிட்டிகான்ஸில் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கிரிட்டிகான்ஸில் உள்ள கஸ்டமர் யார் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணணும் ஐடியா இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பண்ணணும். ஒருவர் வந்து இந்த ரொட்டீனில் வந்து இந்த மாதிரி கிச்சன் ரெனோவேஷன் புதுசாக வந்து உங்களுக்கு வைடன் பண்ணணும், கிச்சனை பால்கனி இருக்கிற பால்கனியை வந்து உங்களுக்கு கிச்சனோட அட்டாச் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு வந்து கிச்சன் ஏரியா மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா கால் ஓவர் பண்ணுங்கள். நம்ம நீட்டாக நல்லா அழகாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மட்டத்துக்கு தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஒரு இன்ச்சு வழியில் ப்ரொஜெக்டடாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன்னா அப்படி இன்கேஸ் ஒர்க்கு ஒரு இன்ச்சு ப்ரொஜெக்டட் ஆகலை அப்படின்னா அது வந்து நம்ம உள்ளே முடிஞ்ச அளவு உள்ளே தள்ளி இருக்கலாம். பட் ஆனால் ப்ரொஜெக்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மோகன் சிக்னேச்சருக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் ஃபிட்டிங்க்குக்காக பர்ச்சேஸுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபேன் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்டு செர்ரி ரெட் இது மாதிரி 3 கலரில் வருது. நம்ம வந்து இந்த மோகன் சிக்னேச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரே ஒயிட் பேஸ் இருக்கிறதால அந்த ஒயிட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு பிளேடு. இது வந்து ஹை ஸ்பீடு ஃபேன் இது. ப்ளஸ் வந்து 1 இயர் வாரண்டியோடு வருது. பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. நல்ல காற்று நல்ல ஃப்ளோ இருக்கிறதால இதை வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு அப்ரூவல் வாங்கிட்டு இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது. அதுக்கப்புறம் வந்து இந்த லேப் ஒர்க்கு உள்ளே நடந்துகிட்ருக்கு. இந்த வேதா லேபு உள்ளே வந்து இந்த பூசி இந்த இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கன்சீல் பண்ண பைப்பெல்லாம் வந்து பூசி க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் வந்து தரை வந்து அன்ஈவனாக இருக்குது ப்ளஸ் வந்து தரை டேமேஜாக இருக்கோ எல்லாத்தையும் பூசி வேலை பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க. எல்லாத்தையும் கன்சீல் பண்ணிவிட்டேன். ஈவன் நான் வந்து தரையை வந்து நல்ல கிளிப்பாக போட சொல்லியிருந்தோம். அதேமாதிரி நல்ல கிளிப்பாக போட்டு கொண்டு வந்துருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு ஏட் பண்ணேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கீழே இறக்கமாகவும் ஒரு பக்கம் ஏற்றமாகவும் இருக்குது. எப்படி இருந்தாலும் அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வீடியோ ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அந்த உட்கார சீட்டு வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த உட்கார சீட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. உட்கார சீட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் வந்து அந்த பேனல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. வால் பேனல் ஒர்க்கு, பிவிசி வால் பேனல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளைவுட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவிசி வால் பேனல் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபினிஷிங் வந்திருக்கு. நம்ம கேட்டதை விட நல்லாவே ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க ஒர்க் பண்ணவங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து நீங்கள் யாருக்கும் ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா இதே மாதிரி வால் பேனல் ஒர்க்கு தனியாக பண்ணணுன்னாலும் எங்களுக்கு கால் ஃபார் பண்ணுங்கள். இது வந்து ஃபால் சீலிங்கு இந்த மாதிரி வால் பேனலு அப்புறம் வந்து டிவி யூனிட்டு இதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கொண்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது இதாக இருக்கும். சலூன் ஃபீல்டில் சலூன் இண்டஸ்ட்ரியில் வந்து புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான சலூனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த சலூன்லாம் நம்ம பண்ணலாம். இதே கஸ்டமருக்கும் பண்ணலாம், வெளியில் உள்ளவங்களுக்கும் புது இதாக பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல யூஸ் பண்ணுற டிசைன்ஸு, ஒரு இடத்துல யூஸ் பண்ணுற பேட்டர்ன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து திரும்ப நம்ம வேறு கஸ்டமருக்கு இது யூஸ் பண்ண மாட்டோம். புதுசாக அந்த இடத்துக்கு என்ன ஆப்டாக இருக்குது, எது கஸ்டமருக்கு வந்து ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த கஸ்டமருக்கு எப்படி பண்ணணும்னா அந்த இன்டீரியர் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அமையும். அதெல்லாம் வந்து நம்ம உள்வாங்கி தான் பண்ணுவோம். ஸோ இது டிட்டோவாக நீங்கள் இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உள்ளே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து மேலே வந்து முதல்ல ஆல்ரெடி ஸ்லைடிங் இருந்தது, ஃப்ரண்ட் சைடு ஸ்லைடிங் இருந்தது. அந்த ஃப்ரண்ட் சைடு ஸ்லைடிங் எடுத்துகிட்டு மேல் பக்கமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியா பிளான் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் அந்த ப்ளைவுட்லேயே பார்த்திங்கன்னா இன்னர்லேயே இருக்கும். அந்த ஹேண்டில் அந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி தூக்கிட்டு மேலே வந்து சீட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்து அந்த நம்ம இதுன்னு சொல்கிறது இன்வெர்ட்டருக்கெலாம் ப்ரொவிஷன் கொடுத்து அந்த ஒயரோடு அடாப்ட் பண்ணிட்டோம். ஸ்பீக்கர்லாம் நேற்று ஈவினிங் வந்து செட் பண்ணிவிட்டு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. ஹோம் தியேட்டர் எல்லாமே பக்கா வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கிரிட்டிகான்ஸில் வந்திருக்கோம். கிரிட்டிகான்ஸில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் லூவர் கொடுத்துருக்கோம். ஓப்பன் லூவர் வந்து எக்ஸாஸ்ட் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஏதாவது அடப்பு இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக ஓப்பன் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜு. ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நல்லா அது மாதிரி நல்லா அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து அது ஈவன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பூசு வேலை பண்ணி முடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். பட் ஆனால் இது வரைக்கும் இன்னும் சைன் பண்ணலை. அதுக்குண்டான ஒர்க்கு வந்து இன்டீரியர் ஒர்க்கு கொஞ்சம் பிவிசி ஒர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனி கிரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்லாம் இருக்குது. அது வந்து ஃபர்தராக வந்து இப்போ அடுத்த ஒர்க்கு வந்து பண்ணுவோம். இப்போ 8% எதுவும் சைன் ஆகலை. ஸோ இதுவரை கம்ப்ளீட் பண்ணி இப்போ முடிச்சிருக்கோம்.
இதுதான் வந்து இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் அந்த கிரானைட்டை வந்து நாங்கள் மேலே உள்ள காமிச்சிருந்த கிரானைட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக இதை வச்சு இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த லெவல் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே இருந்த கல் என்ன லெவல் இருந்ததோ அந்த கல்லை கஸ்டமர் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா வந்து இப்போ ஆல்ரெடி இருந்த தரைக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். கஸ்டமரும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. இது நல்ல ஒரு ஒய்டான நல்ல ஏர் வென்டிலேஷனோட நல்ல இப்போ ஃபீல் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கிச்சனும் நல்ல ஒய்டான மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு இது நல்ல ஒரு ஸ்பேஸ் பிளானிங்காக இது இருக்கும் அவங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த